வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியாவோட வேலைவாய்ப்பு மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பை பற்றி ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் புக் பேக் ஆன்சர்ஸ் குறிக்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு வி டேக் ஏஜ் குரூப் டேஷ் இயர்ஸ் ஃபார் ஆக்குபேஷன் ஃபார் த ஒர்க் ஸ்பேஸ், அதாவது எத்தனை வயதுக்கு உட்பட்டவங்க வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 to 60 ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் பி. Which is the correct sequence of various sectors in GDP of India in the descending order? அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம செக்டர்ஸை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ டெரிட்டரி செக்டர், செகண்டரி செக்டர், பிரைமரி செக்டர், ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டர்ஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் இந்தியா? எந்த செக்டரில் இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமரி செக்டர், ஆப்ஷன் ஏ. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிரைமரி செக்டர்? மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி பண்ணுறது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் த செகண்டரி செக்டர்? ஃபாரஸ்ட்ரி. டெரிட்டரி செக்டர் இன்க்ளூட் ஆல் ஆஃப் தீஸ். ஆப்ஷன் டி. விச் செக்டர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஆக்குபேஷனல் பேட்டர்ன்? அதுக்கு வந்து ப்ரைவேட் செக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு 8th ஒன், இதுக்கு வந்து மேட்ச்சு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு ப்ரைமரி செக்டர், மேனுஃபேக்சரிங்க்கு வந்து செகண்டரி செக்டர், ட்ரேடுக்கு வந்து சர்வீஸ் செக்டர், டிக்கு ஆர்கனைஸ்டு செக்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 9th, which Delhi Sultan of medieval India formed employment bureau to solve unemployment problem? அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், அதாவது வேலைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதித்த டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெராஸா துக்ளக். ஆப்ஷன் சி. டேஷ் செக்டர் இஸ் ரிஜிஸ்டர் அண்ட் ஃபாலோஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ்? எந்த செக்டர் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை பின்பற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டர். நெக்ஸ்ட் 11th ஒன், டேஷ் செக்டர் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி, அதாவது நம்ம ஜாபுக்கு நிரந்தர வேலைவாய்ப்புக்கு எது செக்யூரிட்டி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டர். ஃபைண்ட் த ஆட் ஒன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆன்சர். ஏன்னா மற்றது எல்லாமே பெரிய பெரிய வேலைங்க, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைங்க. த செக்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரைசஸ்னால் முதலாளிகள். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். 14th அசன் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. 15th ஒன், ரொம்ப வேகமாக போடணும். 15th ஒன், பீப்புள் ஹூ எம்ப்ளாய் ஒர்க்ஸ் அண்ட் பே ரிவார்ட்ஸ் ஃபார் their ஒர்க்ஸ் இஸ் டேர்ம்டு ஆஸ். ஆப்ஷன் பி எம்ப்ளாயர். 16, டேஷ் கண்டினியூஸ் டு த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு? அக்ரிகல்ச்சர். எந்த வேலைகளில் தமிழ்நாட்டில் அதிகம் பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம். ஸோ ஃபில் இன் த பிளாங்க். இன் டேஷ் செக்டர் த எம்ப்ளாய்மெண்ட் டர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு அண்ட் ரெகுலர் அன்ரெகாக்னைஸ்டு. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டேஷ் அண்ட் டேஷ் செக்டர்ஸ், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். நான் டக்குன்னு போகிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 3rd, has always featured as an important element of development policy in India. Employment pattern changes due to the lifestyle of the people. The nature employment in India is multidimensional. Dash of the economy is the number of people in country labor force. Public sector means government undertaking. இதுக்கு வந்து ஆப்ஷன் DCBA. ஸோ இது வந்து நான் புக்கில் குறித்து தரேன். சில இது நாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நான் ஸ்கூலில் எழுதி போட்டுருவேன். 7th ஒன் ஆன்சர் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் தி எக்கானமி? ஸோ இதுக்கு ஆன்சர் 293 பேஜ் எடுத்துக்கோங்க. 293ல் லேபரில் இருந்து, அதாவது இங்கே இருக்க லேபரில் இருந்து இங்கே ஆக்குபேஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். குறிச்சுக்கிட்டிங்களா? 4th ரோமன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். 2nd கொஸ்டின் ஆன்சர், ஒய் ஆர் த சில்ட்ரன் old age above 60 years are not considered for occupation of workforce?
இதுக்கும் ஆன்சர் 293 தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினும் எழுதிக்கணும். அந்த ஆக்குபேஷனோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடியுதா, அதுக்காக செகண்டில் இஃப்பில் இருந்து ஸ்மால் வரைக்கும், இஃப் லார்ஜர்லேருந்து வெரி ஸ்மால் வரைக்கும் மொத்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினையும் சேர்த்து இந்த பாயிண்ட்டு எழுதுனீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 3 செக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கானமி? பேஜ் நம்பர் 293 தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுலாம் எழுதக்கூட. ப்ரைமரி செக்டர்னால் இப்படி நேராக எழுதணும். ஸோ அப்படி எழுதினா தான் மார்க். 293 தான் இருக்குது. 4th Roman 3rd கொஸ்டின் ஆன்சர். 4th கொஸ்டின் 295 இருக்குது. 295 அக்ரிகல்ச்சர் டெஸ்பைட் எ ஷார்ட் அப்படின்னு இந்த லாஸ்ட்டாக பாருங்களேன், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கா. ஸோ அதில் அக்ரிகல்ச்சர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், திஸ்ஸிலேருந்து ஃபோர்ஸ் வரைக்கும் செகண்டு பாயிண்ட். ஸோ இதுதான் 4th Roman 4th கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஆன்சர் இன் டீட்டெயில் பார்த்திங்கன்னா 4th கொஸ்டின் மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 295 இந்த அப்பில் இருக்குது பாருங்கள், பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர், அதுதான் ஆன்சர். வெறும் 3 பாயிண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்எல்சி பிஎஸ்என்எல், ஸோ இது அதாவது கீழே இருக்கும் பாருங்கள் 3 இதுக்கு எக்ஸாம்பிள். இதையும் நீங்கள் சேர்த்து எழுதணும். தேங்க்யூ.